Hello, all dear students. So, welcome back to Xylem. Myself, Anish. I'm your chemistry faculty. And இன்னைக்கு நம்ம நீட் 2026ல கேட்ட கேள்விகள் அண்ட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த சீரீஸ்ல எல்லா வருஷத்துலையும் ப்ரீவியஸ் இயர்ல ஒவ்வொரு வருஷமும் கேட்ட நீட் கொஸ்டின்ஸை எடுத்து நம்ம சால்வ் பண்றோம். அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் வைஸா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கான எல்லா பிளேலிஸ்ட்டுமே நமக்கு நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னும் நம்ம ஜாயிலம் நீட் தமிழ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபாஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம் டெஃபினட்டா இந்த கிளாஸஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, செஷனுக்கு போகலாம். அண்ட் இப்போ நீட் 2026க்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி என்னன்னா, விச் ஒன் இஸ் த பெஸ்ட் கிராஷ் கோர்ஸ்? ஓகே, ஏன்னா இந்த டைம்ல நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க. 12th படிச்சுக்கிட்டு அகைன் நீங்க நீட் 2026 எழுத போறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பெட்டரான ஒரு கிராஷ் கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜைலம் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஜைலம் பிரீமியர் லீக் அப்படிங்கிற கிராஷ் கோர்ஸ். அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு போத் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆர் நீட் ரிப்பீட்டர்ஸா இருக்கீங்க, பட் ஸ்டில் ஐ வாண்ட் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க நம்ம ஜாயிலத்தோடைய பிரீமியர் லீக்கை நீங்க அப்ரோச் பண்ணலாம். ப்ராப்ளமே இல்லை. நீங்க ஆஃப்லைன்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர், ஸோ இந்த 3 சென்டர்லையும் நம்ம ஆஃப்லைன் ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கு. ஜாயிலத்தோடைய ஹைபிரிட் சென்டர். இந்த சென்டர்ல நீங்க டைரக்டா போய் படிக்கலாம். அண்ட் ஆஃப்லைன்ல நீங்க ஜாயிலத்தோடைய கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்றதுக்கு தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த பிரைஸ். ஸோ இந்த பேட்ச் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அபவுட் தீஸ் கிராஷ் கோர்சஸ். 20 மாடியூல்ல என்டையர் சாப்டர்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மாக் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். பட் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் வேண்டாம், எனக்கு வந்து ஆஃப்லைன் வேண்டாம் சார், இட்ஸ் டிஃபிகல்ட் டு மைக், லைக் ஒரு இடத்துல அங்கே போறது வந்து கஷ்டமா இருக்கும், வீட்டில இருந்தே படிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? எஸ், தமிழ்நாடுல ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம ஆன்லைன் பேட்சுமே அவைல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ஃபீஸ். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் அவர் பேட்சஸ். ஸோ கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். அண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும், பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ நாட் ஓன்லி பிஒய்க்யூ, உங்களுக்கு மாக் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும், கிராண்ட் டெஸ்ட், ஓகே, கிரேட் இண்டியன் பேட்டில் ஆக்சஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ். அண்ட் இப்போ நீங்க ஜாயின் பண்ற பட்சத்தில் 10% ஆஃபர் கூட இதுல இருக்கு. ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். ஸோ திஸ் அ நம்பர் ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் யூ கேன் கால். ஓகே, தட்ஸ் இட். சரி, இந்த பேட்ச்ல படிச்சு இப்போ நம்ம தமிழ்நாடுல மெடிக்கல் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க பாத்திருக்கீங்க. பாஸ்ட் இயர்ல மோர் தென் 50 டாக்டர்ஸ் நம்ம லாஸ்ட் இயர்ல மட்டுமே 50+ டாக்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறோம். இந்த லிஸ்ட்ல நீங்களும் நெக்ஸ்ட் இயருக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, நவ தி ஹாட் ஃபர்ஸ்ட் கேள்வி. Hot concentrated sulfuric acid is moderately strong oxidizing agent. Which of the following reaction does not show oxidizing behavior? என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க இருக்கிறதுல யார் ஆக்சிடைசிங் பிஹேவியர் காட்டல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எங்க ஓகே எந்த ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் சேஞ்ச் ஆகலைங்கிற மட்டும் பாருங்க. இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷனால கண்டிப்பா ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க நீங்க பார்க்கும்போது இங்க கார்பன் இங்கே 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், பட் ப்ராடக்ட்ல என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு +4 ஆயிடுச்சு. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பா இட்ஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அடுத்து இங்க கால்சியம், ஃப்ளூரைட், ஹைட்ரஜன், சல்ஃபேட், கால்சியம், சல்ஃபேட், HF இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ரியாக்டன்ட்ல என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கோ அதே ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் ப்ராடக்ட்ல இருக்கு. இப்போ கால்சியம் +2 இருக்கா, ப்ராடக்ட்லயும் +2. ஃப்ளூரின் -1, அங்க ப்ராடக்ட்லயும் -1 தான். தென் சல்ஃபேட் 2-, இங்கேயும் சல்ஃபேட் 2- தான் இருக்கு. ஹைட்ரஜன் +1, இங்கேயும் +1. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரியாக்டன் சைடும் சரி ப்ராடக்ட் சைடும் சரி எந்த சேஞ்சஸுமே வரல. அப்படின்னா இது என்ன? இட்ஸ் அ நாட் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து இங்க ஆக்சிடேஷன் எல்லாம் நடக்கல. ஓகே, இட்ஸ் நாட் ரிடாக்ஸ். மற்றபடி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு நடந்திருக்கு.
ஸோ இந்த இடத்துல இது சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்சிடேஷன் பண்ணல, ரிடக்ஷன் பண்ணல, சிம்பிளா அது பாட்டுக்கு இருக்கு, அவ்வளவுதான். தேர் இஸ் நோ சேஞ்சஸ் அக்யூர்ட். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் ஆகல, அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். மற்றபடி இங்க பாக்குறீங்க காப்பர் என்ன இருக்கு, காப்பர் 0ல இருந்து காப்பர் +2 ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. தென் நீங்க சல்ஃபர் 0ல இருந்து சல்ஃபேட்டா மாறி இருக்கு, தட் மீன்ஸ் +4 மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா பிளே பண்ணுது, எக்ஸப்ட் ஆப்ஷன் 2. சரியா? அடுத்த கேள்வி, which of the following pairs of d orbital will have electron density along axis? ஓகே, d orbitalல 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டால்ஸுமே along the axis in between axisல இருக்கும். தென் லாஸ்டா இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டால்ஸுமே along the axisல இருக்கும். அந்த 2 ஆர்பிட்டால் எதுன்னு பாத்தீங்கன்னா dx² - y², தென் dz². ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ரிமைன் இருக்கக்கூடிய 3மே in between axisல இருக்கும். அடுத்து, the correct geometry and hybridization of xenon F4. ஸோ இங்க கேட்கறது ஜியாமெட்ரி தான் கேட்கறாங்க, நாட் ஷேப். ஓகே, ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்க நீங்க எலக்ட்ரான் பேரையும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, எலக்ட்ரான் பேரையும் கன்சிடர் பண்றோம். இப்போ xenon F4 எடுத்துட்டீங்கன்னா என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? ஆக்சுவலி இதுல 4 பாண்ட் பேர், தென் 2 லோன் பேர் இருக்கும். அப்ப sp3d வருமா? எஸ், sp3 சாரி d2 வரும். எஸ், sp3d2. அப்போ இங்க ஜியாமெட்ரின்னு எடுத்தா என்ன வரும்? ஜியாமெட்ரின்னு எடுத்தா ஆக்டாஹெட்ரல், இல்ல ஷேப்னு எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? தட் இஸ் ஸ்கொயர் பிளேனார். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது, among the following which one is wrong statement? இங்க இருக்கிற எது ராங்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, செலீனியம் டெட்ராஃப்ளூரைட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ராங் தான். ஏன்னா இது வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப், மீத்தேன் டெட்ராஹெட்ரல், அது தெரிஞ்சதுதான். பட் செலீனியம் டெட்ராஃப்ளூரைட் ஆக்சிஜன் ஃபேமிலி தான் செலீனியம், ஆக்சிஜன் சல்ஃபர் செலீனியம் ஆக்சிஜன் ஃபேமிலியில வருது. அண்ட் இது sp3 டீஹைபிரிடைசேஷன் வரக்கூடியது. ஓகே, ரைட்டா? sp3 டீஹைபிரிடைசேஷன், ஒரு லோன் பேர் அண்ட் 4 பாண்ட் பேர். அப்ப இது என்ன வரும்? தட் இஸ் ட்ரைகோனல் பிரமிடல். சாரி, இட்ஸ் சீசா ஷேப் வரும். சீசா ஷேப் வரும், கண்டிப்பா டெட்ராஹெட்ரல் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, the correct increasing order of trans effect. trans effect எடுத்தாச்சுனாலே சயனைட் தான் இருக்கல ரொம்ப ஸ்ட்ராங்கான trans effect. அதுக்கு அடுத்து கார்பன் டோனார், எஸ், ஃபர்ஸ்ட் வரது எல்லாமே கார்பன் டோனார். அடுத்து இந்த NH3 ரொம்ப லாஸ்ட் ஆயிடும். யூஸ்வலா நீங்க ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல NH3 மிடில் இருக்கும், பட் நீங்க trans effect நீங்க எடுத்து பார்க்கும்போது NH3 ரொம்ப பின்னாடி இருக்கும், Br-க்கு பின்னாடி வந்துடும். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். இதெல்லாம் டைரக்டான கேள்வி தான், ப்ராப்ளம் இல்லை, நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட், which one of the following statement related to lanthanides is correct? ஸோ இதுல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இன்கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதான் கரெக்ட், பிகாஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும் when compared to E block elements. ஓகே, more reactive than. ஆப்ஷன் 1 is right answer. சரி, அடுத்து, John Teller effect not observed in high spin complex. The John Teller effect அப்படின்னு எடுத்தீங்கன்னாலே unsymmetrical T2G or EG மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ T2G or EG இந்த ரெண்டுலையும் அன்சிமெட்ரிக்கலா உங்களுக்கு எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வரும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, 1 2 3 4. ஓகே, ஸோ D4 ஹை ஸ்பின். அந்த D4 ஹை ஸ்பின்ல என்ன இருக்கு? T2Gல சாரி EGல அன்சிமெட்ரிக்கலா இருக்கு, ஒரு பாக்ஸ்ல எம்டி, இன்னொரு பாக்ஸ்ல ஒரு எலக்ட்ரான். ஸோ அன்சிமெட்ரிக்கலா, அப்போ இது இட்ஸ் அ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வரக்கூடியது. இது ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வரும். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லலாம்? D9 போட்டிருக்காங்களா? சரி, D9 பார்க்கலாம். 1 2 3 4. ஓகே, 9. இது D9 கான்ஃபிகரேஷனா? இப்போ பாருங்க, இதுல ஒரு எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். ஸோ இது அன்சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா? ஸோ அப்போ இதுவும் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் பாசிபிள். தென் D7 ஹை ஸ்பின். D7 ஹை ஸ்பின் எடுத்தா என்ன வரும்? D7 high spin. இது D6 D7. Yes, even D7 high spin.
இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா T2Gல ரெண்டு பாக்ஸ்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆர்பிட்டால்ஸ்ல ரெண்டு எலக்ட்ரான், ஒரு ஆர்பிட்டால ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. therefore still it's ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் இங்க வரும் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ D8 கான்ஃபிகரேஷன் ஹை ஸ்பின். D8 எடுத்தா போட்டாச்சு, தட்ஸ் D8. இப்போ பாருங்க, மேல 1 1 கீழே 2 2 2 எல்லாமே ஈக்குவலா சிமெட்ரிக்கலா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா ஜான் டெய்லர் டிஸ்டார்ஷன் வராது. ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, which of the following can be used as the halide component for a fetal craft reaction? இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா குளோரோ ஈத்தேன் கொடுத்துருக்காங்க, C2H5Cl. தென் குளோரோபென்சீன் அண்ட் புரோமோபென்சீன், இந்த ரெண்டுமே பாசிபிளே கிடையாது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகாது, ஃபெடரல் கிராஃப்ட் ரியாக்ஷனுக்கு போகாது. ஏன் போகாதுன்னா கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிள் இங்க ஃபார்ம் ஆகுற இந்த ஹாலஜன் லீவ் ஆகுது. ஹாலஜனை எடுக்கிறதே முதல்ல கஷ்டம், ஏன்னா அங்க கார்பனுக்கும் ஹாலஜன்ஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும், பிகாஸ் அரோமேட்டிக் ஹாலைன்ல. ஓகே, ஸோ அன்ஸ்டேபிள். அப்படி ஒருவேளை நீங்க ஹாலஜன் எடுத்து கிரியேட் பண்ணக்கூடிய கார்போகேட்டைன் எப்படி இருக்கும், தட் இஸ் ஃபீனாலிக் கார்போகேட்டைன், இட்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். அப்ப தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து குளோரோஈத்தேன் இருக்கு, ஐசோப்ரோபைல் குளோரைடு இருக்கு, ஐசோப்ரோபைல் குளோரைடு. இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ்ல எங்க கார்போகேட்டைன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், அஃப்கோர்ஸ் ஐசோப்ரோபைல் தான் கார்போகேட்டைன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். therefore ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, in which of the following molecules all atoms are coplanar? கோப்ளைனார்னா எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கணும். அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சிடலாம்னா, எல்லாரும் sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கிறாங்க அப்படி இருந்தாங்கன்னா that molecule become coplanar. இங்க நீங்க பாக்குறீங்க, இது sp2 பட் ப்ராப்ளம் என்னன்னா, இது மேல இருந்துச்சுன்னா இது அப்படியே கோப்ளைனார் வராது. கோப்ளைனார் வராது. ஏன் வராதுன்னா, இங்க இருக்கிறது என்ன, CH3 என்ன, தட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். இங்க பிளைனாரிட்டி இருக்கும், இதுல எல்லாம் பிளைனாரிட்டி இருக்கும், பட் கரெக்டா இந்த CH3 வரும்போது பிளைனாரிட்டி மிஸ் ஆயிடும். ஏன்னா CH3 இருக்குல்ல, அது 3 டைமென்ஷனல் மாடல் போயிடும். அண்ட் இங்க நீங்க சொல்ல தேவையில்லை, எல்லாமே sp3. ஓகே, therefore பாசிபிள். இங்க sp3 பாசிபிள் இல்ல, எல்லாமே sp2ல இருந்துச்சுன்னா அது கோப்ளைனாரா இருக்கும். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். எல்லாமே sp2 இருந்துச்சுன்னா தட்ஸ் கோப்ளைனார். அடுத்து, இன் பிரோல் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் மேக்ஸிமம் ஆன். இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கான்ஜுகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்க போகுது, இது இங்க வருது, தென் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க போகும், இந்த 5 கிட்ட போகும். கரெக்டா? இந்த மாதிரி சுத்துமா, இங்க போச்சுன்னா இது இங்க போகும், தென் இங்க இருக்கிறது இங்க வரும். எலக்ட்ரான் எங்க இருக்கும், 5க்கு பக்கத்துல எலக்ட்ரான் இருக்குமா? எஸ். அப்போ C5 பொசிஷன் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம். அதே மாதிரி அடுத்து நான் என்ன பண்றேன், இந்த எலக்ட்ரானை நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். போகும்போது என்ன ஆகும், இது இங்க வரும், தென் இது இங்க போகும், ரெண்டாவது பொசிஷன். ஸோ C2. ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த ரெண்டு பொசிஷன்ல அதிகமா இருக்கும். C5 C2. எஸ், ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, which of the following compounds shall not produced propene by not produced propene? இங்க இருக்கிறதுல எந்த காம்பவுண்ட், the following compound shall not produce, okay, shall not produce propene by reaction. so இங்க இருக்கக்கூடிய எந்த காம்பவுண்ட ப்ரோபீனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ப்ரோபீன். ஓகே, ப்ரோபீன் இருக்கு, தட்ஸ் இட். ப்ரோபீன் ரியாக்ஷனுக்கு HBr. ஸோ இந்த இடத்துல எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ல நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, மார்கோனிகா அடிஷன், இது ஒரு ஆன்டி மார்கோனிகா அடிஷன். So Marconic addition, so Marconic product, then anti-Marconic product, then cyclization. Okay, இங்க வந்து எலிமினேஷன்ல cyclizationங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. So இந்த மாதிரி சைக்ளோப்ரோபேன் இதுவும் பாசிபிள். ஸோ இந்த மூணுமே பாசிபிள். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கீட்டீன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இது பாசிபிளே கிடையாது. ஏன்னா HBr அண்ட் ப்ரோபீன் எலிமினேஷன் வரும் நடக்கும்போது ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்டே இங்க இல்ல. ஆக்சிஜன் இல்லாத பட்சத்துல இங்க எப்படி உங்களுக்கு ஃபார்மேஷன் வரும், பாசிபிள். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, which one of the following nitro compounds does not react with nitrous acid? எப்படி கண்டுபிடிக்கிறது, நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் நைட்ரஸ் ஆசிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா
ஹைட்ரஜன் இருந்து பிரசன்ட்னா என்ன ஆகும்? நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ஷனுக்கு போகும். ஆப்சன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நோ, present and absent. So option 3 is right answer. இந்த கேள்விக்கான பதில் option 3 is right. அடுத்த கேள்வி, from central dogma of molecular genetics states that the genetic information flows. எப்படி இருக்கும்? first DNA, genetic information DNA, அடுத்து RNA. RNA யோட வேலை என்ன? protein synthesis. So DNA, RNA and protein இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, வாய்ப்பு இல்லை. So amino acids, protein, DNA, no. DNA, carbohydrates, no. Protein. Option 1 is right. அடுத்து, the correct configuration of biomolecules. Okay, so the carbohydrates ஓட configuration கேக்குறாங்க. நல்லா பாருங்க, இங்க எல்லாமே ஆல்டிகைட் மேல இருக்கு and penultimate carbon எங்க இருக்கும்? what is penultimate carbon? லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த கார்பன். ஓகே, so லாஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் வேலன்ஸ் கார்பன் and அதை தொட்டு இருக்கக்கூடியது பெனல்டிமேட் கார்பன். ஸோ பெனல்டிமேட் கார்பன்ல OH ரைட் சைடு இருந்துச்சுன்னா தட் இஸ் டி, அண்ட் லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன வரும்? லெஃப்ட், எல். ஓகே, ஸோ இங்க ரைட் சைட்ல இருக்கு, therefore இட்ஸ் டி, அண்ட் இங்க ரைட் சைட் டி, இங்க லெஃப்ட் சைட் எல், லெஃப்ட் சைட் எல். ஸோ டி டி எல் எல். ஓகே, இந்த மாதிரி போடுங்க. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். அதை தவிர்த்து வேற என்ன? இந்த எரித்ரோ த்ரியோ அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லித்தரேன். சேம் சைட்ல இருக்குது. ஓகே, சேம் சைட்ல இருந்துச்சுன்னா எரித்ரோ. அகைன் ஜஸ்ட் உல்டாவா, இப்போ மலையாளத்துல வந்து சொல்லுவாங்க திரிஞ்சி. ஓகே, திரிஞ்சினா ஐ மீன் நம்ம தமிழ்நாட்டுலயும் சில லோக்கல் ஸ்லாங்ஸ்ல கூட திரிஞ்சி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. திரியுது அப்படின்னா ஆப்போசிட்டா மாறுதுன்னு அர்த்தம், ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ அதை வந்து திரிதல், அதை மைண்ட்ல வச்சு த்ரீயோ அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இது த்ரீயோ. Okay, இது சேம் சைடுல இருக்கு, that is erythro, then opposite side trio. Okay, so option 2 is right answer. Next, 15, in the given reaction the product P is. so இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஹைட்ரோஜன் ஃப்ளூரிக் ஆசிட் இருக்குல்ல, so இது ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையனை கிரியேட் பண்ணும். எப்படி? ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அங்க போய் F மைனஸ் ஆகும். ஓகே, F மைனஸ், தென் H பிளஸ் இங்க வந்து சேரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எப்படி இருக்கும்? ஒரு கார்போகேட்டையான், தென் ஒரு ஹைட்ரஜன் இதுல வந்து உட்காரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அவர் இட்ஸ் அ கார்போகேட்டையான். இது என்ன இருக்கும்? இட்ஸ் அன் எலக்ட்ரோஃபைல். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன ஆகும்? பென்சீன் ரிங்ல போய் அப்ரோச் பண்ணும். எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? பென்சீன் ரிங்ல ஒரு சைக்ளோஹெக்சேன் இருக்கும். தட்ஸ் இட். அப்போ இங்க என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் ரைட். அடுத்த கேள்வி, a given nitrogen containing aromatic compound A reacts with stannous chloride followed by nitrous acid to give an unstable compound B. B on treatment with phenol to form a beautiful colored compound C with molecular formula C12H10N2O. அந்த N2O அப்படின்னு எடுத்தாலே அங்க என்ன இருக்கணும்? நைட் அசோ பாண்ட். ஓகே, ஒரு அசோ பாண்ட் இருக்கும். அசோ பாண்ட். சரி, இப்போ ஜஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணலாம். அசோ பாண்ட் நம்ம எங்க படிச்சிருக்கோம்? அமைன்ஸ் சாப்டர்ல படிச்சிருக்கோம். கரெக்டா? அமைன்ஸ் சாப்டர்ல வரக்கூடியது. அமைன் சாப்டர்ல அசோ பாண்டை யாரு கொடுப்பா? டயசோனியம் காம்பவுண்ட். கரெக்டா? ஸோ டயசோனியம் ரியேஜென்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. எஸ், நைட்ரஸ் ஆசிட். ஸோ எனக்கு என்ன நடந்திருக்கு? ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்டை நான் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்றேன். ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கிறேன்? ஐ கிரியேட்டட் அனிலின். எப்படி அனிலின் சொல்றேன்? பிகாஸ் அனிலின் அண்ட் நைட்ரஸ் ஆசிட் இதுதான் உங்களுக்கு நைட்ரஸ் டயசோனியம் காம்பவுண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, NO2 இதுதான் உங்களுக்கு டயசோனியம் காம்பவுண்ட கொடுக்கும். கரெக்ட்? ஓகே, தென் இந்த டயசோனியம் காம்பவுண்ட் தான் என்ன ஆகும்? உங்களுக்கு ஃபீனால் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு
ஓகே, ரெட் கலர் கலர்டு ஒரு டை. எஸ், திஸ் தட் டை. சரி, அப்ப இங்க பாத்தீங்கன்னா எந்த காம்பவுண்ட நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு அனிலின் கிடைக்கும்? தட் இஸ் நைட்ரோ பென்சீன். எஸ், நைட்ரோ பென்சீனை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு aniline form ஆகும். So for the aniline formation, option 4 is right answer. Okay, right answer. Correct? அடுத்து, consider the reaction. சரிங்க, reaction கொடுத்திருக்காங்க. This reaction will be faster in. இங்க இருக்கக்கூடியது என்ன ரியாக்ஷன் முதல்ல பாருங்க. இது என்ன halide? That's primary halide. Correct? It's a primary halide. என்ன பண்றோம்? சோடியம் சயனைடு கூட போடுறோம். சயனைடு கூட போடும்போது என்ன ஆகும்? Br லீவ் ஆகுது, சயனைடு வந்து உட்காருது. அப்ப இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடியது என்னவா இருக்கும்? பிரைமரி ஹாலைடு அப்படின்னாலே that is SN2 substitution reaction and SN2 reaction நடந்திருக்கு. Cn minus it's a nucleophile. Cn minus it's a nucleophile. அது புரோமினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. So this reaction is SN2 reaction. And SN2 reactionல எந்த ஓகே சால்வெண்ட்டை போட்டா ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகும்? எந்த சால்வெண்ட்? That's our non-polar. Okay, so it's a polar aprotic solvents. இப்போ SN1 reaction polar protic solvents ஃபேவரா இருக்கும். And SN2 reaction polar aprotic solvent. இங்க இருக்கிறதுலே ஒண்ணே ஒன்று மட்டும் தான் polar aprotic solvent. That is option 1, DMF, N, dimethyl formamide. அடுத்தது, correct structure of product. சரி, இங்க என்ன இருக்கு? Just palletized carbon. Okay, palletized carbon and hydrogen. ஓகே, ஸோ இங்க நடக்கக்கூடியது ரிடக்ஷன் ப்ராசஸ். அண்ட் இந்த ரிடக்ஷன் எங்க மட்டும்தான் நடக்கும்? உங்களுக்கு அல்கீன்ல மட்டும்தான் நடக்கும். கார்பனைல டிஸ்டர்பே பண்ணாது. கார்பனைல டிஸ்டர்ப் பண்ணாம ஜஸ்ட் அல்கீன்ல மட்டும் லின்லேயர் கேட்டலிஸ்ட் ஞாபகம் இருக்கா? ஸோ அல்கீனை மட்டும் ரெடியூஸ் பண்ணக்கூடியது. அப்படி ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். இது மட்டும் டபுள் கார்பனைல் மட்டும் அப்படியே இருக்கும். டபுள் பாண்ட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் 4 is right answer. ஓகே, அடுத்தது, which among the given molecules can exhibit tautomerism? Tautomerism அப்படிங்கிறது என்ன? இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் உங்களுக்கு கீட்டோ அண்ட் ஈனால் இந்த மாதிரி மாறணும். இங்க போய் இங்க போகும் ஈனால். So keto and enol formation. அடுத்து, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த இடத்த நம்ம பிரிட்ஜ் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்ஜ் ஹெட். ஸோ பிரிட்ஜ் ஹெட், அந்த பிரிட்ஜ் ஹெட்ல எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு sp2 வராது. sp2 வரவே வராது. அது வந்து பிரெட்ஸ் ரூல் நம்ம சொல்லுவோம். sp2 not gonna happen. ஸோ sp2 ஃபார்ம் ஆக கூடாது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க டபுள் பாண்ட் வைக்கிறீங்க. டபுள் பாண்ட் வச்சா இந்த இடத்துல என்ன வந்துடும்? sp2 வந்துடும். sp2 ஃபார்ம் ஆக கூடாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் பாண்ட் வரக்கூடாது. ஓகே, ஸோ தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது இந்த காம்பவுண்டுக்கு ஈனால் வரணும் அப்படின்னாலே எய்தர் இந்த சைட்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த சைட்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு பக்கமுமே வர வாய்ப்பு இல்லை டியூ டு பிரெட்ஸ் ரூல். ஓகே, ஸோ பிரிட்ஜ் ஹெட்ல sp2 பாசிபிள் இல்லை. ஸோ எடுத்துருங்க. அகைன் இங்க பாருங்க, இதுல பாசிபிள் இல்லை. இப்ப இந்த பக்கம் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஹைட்ரஜன் இல்ல. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன். இந்த பக்கத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப இது இங்கேயும் இங்க இருந்து உங்களுக்கு ஈனால் ஃபார்ம் ஆகாது. சரி, அடுத்து இதுல நீங்க எடுக்கிறீங்க, இந்த டைரக்ஷன்ல ஈனால் ஓகே ஃபார்ம் ஆகுமானா ஆகாது. ஏன்னா பிரெட்ஸ் ரூல். ஃபைன், விட்டுருங்க. அதே இது இந்த பக்கம் நீங்க எடுத்து பாக்குறீங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அந்த ஹைட்ரஜன் ஜம்ப் ஆகி ஈனால் ஃபார்ம் ஆகலாம். ஆப்ஷன் 3 only is right answer. ஓகே, அடுத்தது, the correct order of strength of carboxylic acid. ஓகே, ஸோ இதுல என்ன இருக்கு? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் இருக்கு. இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும்? தட் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட். அவ்வளவுதான்.
ஏன்னா இங்க ரெசனன்ஸ் எஃபெக்ட் வராது, ஏன்னா இங்க கான்ஜுகேஷன்ஸே நடக்காது, எல்லாமே ஜஸ்ட் டிஸ்டன்ஸ். இங்க இருக்கக்கூடியது ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான், அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட். அக்கார்டிங் டு இண்டக்டிவ் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட், ரைட்? டிஸ்டன்ஸ் அதிகமாக எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்? கம்மியாகும், ரைட்? அப்ப இங்க இருக்கிறதுலயே டிஸ்டன்ஸ் பக்கத்துல இருக்கிறது யாரு? 2. அப்ப 2க்கு தான் எலக்ட்ரான் இந்த இடத்துல அசிடிட்டி அதிகமா இருக்கும். பிகாஸ் அசிடிட்டி அப்படின்னு எடுத்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எஃபெக்ட். ஓகே, பக்கத்துல இருந்துச்சுன்னா மைனஸ் எஃபெக்ட் அதிகம். therefore 2 முதல்ல, அடுத்து 3, லாஸ்டா 1. that's it. option 2, 3, 1. option 4 is right answer. அடுத்து, the compound that will react most readily with gaseous bromine has the formula. so இதுக்கு first நீங்க இங்க பாத்தீங்கன்னா C4H10 இது என்ன வரும்? that is normal alkane. அடுத்தது and C2H4 என்ன வரும்? CnH2n பேட்டர்ன்ல இருக்கா? that is alkene. C3H6 இதுவும் என்ன? CnH2n அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு, இதுவும் alkene. அடுத்து இது என்ன வரும்? CnHn, that is alkyne. சரி, இப்ப 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப இதுல ரியாக்டிவிட்டி நாம எடுக்கிறோம். புரோமின் கூட ரியாக்டிவிட்டி பார்க்கும்போது அல்கேன் ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்து யாரு வரும்னா அல்கைன் வரும். ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறது யாருக்குன்னா தட் இஸ் அல்கீன். சரி, அல்கேனுக்கு ஏன் சார் அல்கைன் பின்னாடி போச்சு? அங்கதானே தான் நிறைய டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. பட் அங்க கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால அந்த பாண்டை உடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பாண்ட் டிசோசியேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரி, இப்போ அடுத்து இப்போ இந்த இடத்துல சார் 2 அல்கீன் இருக்கு, இப்போ இந்த 2 பேத்துல நான் எதை சூஸ் பண்றது அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் அல்கீன். சிமெட்ரிக்கல் அல்கீனை விட அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, அப்போ அந்த ரூல்ல பார்க்கும்போது இங்க என்ன வரும்? ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ இப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். சிமெட்ரிக்கல் அல்கீனோட அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் ரியாக்டிவிட்டி ஃபாஸ்டா இருக்கும். அடுத்து, which one of the following compound shows the presence of intramolecular hydrogen bond? இங்க இருக்கிறதுல அசிட்டிக் ஆசிட் என்ன வரும்? இன்டர். ஓகே, இன்டர் வரும். பட் நீங்க என்ன கேக்குறாங்க? இன்ட்ரா, வித்தின் மாலிகுல், மாலிகுலுக்கு உள்ளேயே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கணும். ஜெட் பெராக்சைடு இங்கேயும் இன்டர். ஓகே, ஹைட்ரஜன் சயனைட் இங்கேயும் இன்டர் தான் பாசிபிள். பட் செல்லுலோஸ்ல மட்டும்தான் இன்ட்ரா வரும், பெரிய மாலிகுல். ஸோ இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ரா, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். அடுத்து, the main conductivity of a 0.5 mole per decimeter cube solution. so concentration கொடுத்திருக்காங்க. ஓகே, concentration கொடுத்திருக்காங்க of AgNO3 with electrolytic conductivity. ஓகே, conductivityனா காப்பா. so காப்பாவோட வேல்யூ கொடுத்திருக்காங்க டெம்பரேச்சருக்கு. so டெம்பரேச்சர் நமக்கு வேண்டாம். என்ன கேக்குறாங்க? மோலார் கண்டக்டிவிட்டி. so அவங்க கேக்குறது மோலார் conductivity கேக்குறாங்க. molar conductivity formula என்ன? molar conductivity is equal to kappa multiplied by 1000 divided by concentration. okay, molar concentration in decimeter cube. சரி, காப்பாவோட வேல்யூ எங்க இருக்கு? இங்க இருக்கு. 576 into 10 to the power minus 3 centimeter inverse into 1000 whole divided by concentration என்ன இருக்கு? 0.5 மோல் டெசிமீட்டர் கியூப். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு 5.76 டிவைடட் பை இங்கே 0.5. ஸோ அதுவும் கட் ஆயிடும், இதுவும் கட் ஆயிடும். ஸோ ரிமைனிங் இதை மட்டும் சால்வ் பண்ணுறீங்க. வாட் யூ வில் கெட் ஜஸ்ட் டபுள் ஆகும். 0.5ங்கிறது என்ன? 1/2. அந்த 1/2 மேலே போகும்போது 5.76 into 2 you will get 11.52 centimeter square per mole. Option, yeah, that's it. Option 4 is right answer. அடுத்தது, the decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction. It is because,
ஓகே, ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, பாஸ்பின் டங்ஸ்டன்ங்கிற மெட்டலோட மேல போய் உட்கார்ந்து அது டீகம்போஸ் ஆகும். ஜஸ்ட் சர்ஃபஸ் ஃபினாமினா, சர்ஃபஸ்ல போய் உட்கார்றது தான். ஸோ இது ரீசனே சர்ஃபஸ் கவரேஜ். ஸோ ரேட் ஆஃப் ப்ரொபோர்ஷன், ஓகே, ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அங்க என்ன இருக்குன்னா சர்ஃபஸ் தான் இம்பார்ட்டன்ட். ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபஸ் கவரேஜ், அதான் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அதான் இப்போ பாக்குறீங்க, ஹை ப்ரெஷர் எடுக்கிறீங்க. ஹை ப்ரெஷர் எடுத்தா இப்போ லோ ப்ரெஷர், ஃபர்ஸ்ட் லோ ப்ரெஷர் சொல்லுவோம். லோ ப்ரெஷர் எடுக்கும்போது என்ன ஆகும், அங்க சர்ஃபஸ் ப்ரெஷர் கம்மி. ஸோ சர்ஃபஸ்ல நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் உட்கார்ந்து இருக்காது. ப்ரெஷர் கம்மியா இருக்கறனால கேஸஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போய் உட்காரும். சர்ஃபஸ் அவைலபிலிட்டி இருக்கும். சர்ஃபஸ் அவைலபிள். பட் அதே இது ஹை ப்ரெஷர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சர்ஃபஸ் என்ன ஆகாது, சர்ஃபஸ்ல என்ன ரியாக்டன்ட் ஆல்ரெடி, ஓகே, ரியாக்டன்ட் மாலிகுல் ஃபாஸ்டா ஃபில் ஆயிட்டு ரிமைன் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ்க்கு இடம் இருக்காது. சர்ஃபஸ் அவைலபிலிட்டி கம்மியாகும். சர்ஃபஸ் அவைலபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது டிக்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும், அது ஜீரோத் ஆர்டரா கன்வெர்ட் ஆயிடும். எஸ், ஸோ லோ ப்ரெஷர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஹை ப்ரெஷர்ல நம்ம நினைப்போம் ஆர்டரும் கூடும், ப்ரெஷரை கூட்டினா ஆர்டர் கூடும். நோ, ஆர்டர் குறைஞ்சிரும். ஹை ப்ரெஷர்ல என்ன ஆகும், உங்களுக்கு ஜீரோத் ஆர்டரா கன்வெர்ட் ஆகும். ஸோ ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபஸ் கவரேஜ் பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லோ ப்ரெஷர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஹை ப்ரெஷர்ல ஜீரோத் ஆர்டர், லோ ப்ரெஷர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர். அடுத்தது, during the electrolysis of molten NaCl, the time required to produce 0.1 mole of Cl2 gas using a current of 3 ampere is. சரி, during electrolysis, ஓகே, என்னென்ன கொடுத்திருக்காங்க, ஆம்பியர் கரண்ட் கொடுத்திருக்காங்க, ஐ கொடுத்திருக்காங்க, தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒரு மோல் Cl2-வை கிரியேட் பண்றதுக்கு ஒரு மோல், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ Cl மைனஸ் இருக்கு, Cl மைனஸ்ல இருந்து Cl 2Cl மைனஸ் Cl2-ஆ மாறும்போது எத்தனை எலக்ட்ரான் லீவ் ஆகும், 2 எலக்ட்ரான், கரெக்டா? அப்போ 0.1 மோல் Cl2 ப்ரொடியூஸ் ஆகும்போது, ஓகே, 0.1 மோல் Cl2 ப்ரொடியூஸ் ஆகும்போது எத்தனை மோல்ஸ் ஆஃப் Cl மைனஸ் ரியாக்ஷனுக்கு போயிருக்கும், 0.1 Cl minus gives என்ன வரும், 0.05 வரும். ஃபைன், நமக்கு அது வேண்டாம், ஜஸ்ட் இப்படி வச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2, ஓகே, 2 moles of or ஒரு Cl2 ஃபார்ம் ஆகுறதுக்கு 2 எலக்ட்ரான், ஓகே, ஒரு Cl, ஓகே, ஒரு Cl2க்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது, 2 எலக்ட்ரான் லீவ் ஆகுது. அப்போ 0.1 Cl2 ஃபார்ம் ஆகும்போது எத்தனை எலக்ட்ரான் லீவ் ஆயிருக்கும், எத்தனை மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், 0.2 மோல் எலக்ட்ரான்ஸ் லீவ் ஆயிருக்குமா, ரைட்? இப்போ ஒரு மோல் ஆஃப் Cl2னா 2 moles ஆஃப் எலக்ட்ரான் லீவ் ஆகும். அதே மாதிரி 0.1 மோல் ஆஃப் Cl2 லீவ் ஆகும், லைக் Cl2 ஃபார்ம் ஆகும்போது 0.2 மோல் ஆஃப் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்ப இதுதான் என்னோட n வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் n. அடுத்தது, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம். Q இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், NF, ரைட்டா? ஏன் NF எடுத்தேன், பிகாஸ் யூஸ்வலா இந்த மாதிரி வரும், நம்பர் ஆஃப் moles multiplied by charge of 1 mole electron, correct? So Na and charge of electron. So அதான் சேர்த்து நம்ம என்ன போட்டிருக்கோம், charge of 1 mole electron நம்ம ஃபாரடேன்னு சொல்றோம். So என்னோட வேல்யூ 0.2, ஃபாரடேயோட வேல்யூ என்ன வரும், ஓகே, ஃபாரடேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 96500. 96500. ஜஸ்ட் இதோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும், ப்ராப்ளமே இல்லை, நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். சரி, அப்போ சார்ஜ் கிடைச்சாச்சு. இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, the time required. சரி, அப்போ டைமுக்குள்ள ஃபார்முலா என்ன வரும், Q is equal to IT, ரைட்டா? அப்போ time T is equal to Q by I. Q ஓட வேல்யூ 0.2,
multiplied by 96500 divided by 3 ampere. Okay, 3 ampere, 3 போட்டிங்க நாம் you will get 6433 okay seconds னு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா 6433 செகண்ட்ஸ் வரும். பட் ஆப்ஷன்ல எல்லாமே மினிட்ஸ்ல கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும், செகண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டைமை மினிட்ஸுக்கு மாற்றணும். அது எப்படி மாத்துறது, 60 செகண்ட்ஸ் 1 மினிட். அப்போ 6433 60ஆல நம்ம டிவைட் பண்ணோம். 60ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 107 கிடைக்கும். 107.2 மினிட்ஸ் வரும். ஸோ நம்ம க்ளோசர் டு த ஆப்ஷன், இங்க இருக்கிறதுல க்ளோசரான ஒரு ஆப்ஷன் எதுன்னா ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அதை போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, how many electrons can fit in the orbital form n is equal to 2 and l is equal to 1. so l is equal to 1 அப்படின்னு எடுத்தாலே அது என்ன வரும், p ஆர்பிட்டாலா. p ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸை ஹோல்ட் பண்ண முடியும், that's it, 6 electron. okay, 6 electron. 3 பாக்ஸஸ் இருக்குமா, 1 2 3 4 5 6 6 electrons. option 4 is right answer. அடுத்தது, for a sample of perfect gas when its pressure changed isothermally Pi to P final, entropy change என்ன வரும், delta S. யூசுவலா என்ன பண்ணுவோம் NR Ln V final by V initial. again Boyle's law ஓட ஃபார்முலா என்ன, P1 P final. okay, P initial P final is equal to V final V initial. இந்த ரிலேஷன்ஷிப் எடுப்போம். பாயில்ஸ் லாவோட ரிலேஷன்ஷிப் இது. அதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுன்னா என்ன வரும், NR Ln P initial then P final. that's it. ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் that's it. option 4 is right answer. அடுத்தது, the 1/2 factor for a dilute aqueous solution of strong electrolyte barium hydroxide. so barium hydroxide. so இதுல இது தண்ணியில போயாச்சுன்னா எத்தனை அயான்ஸ் கிடைக்கும், barium 2 plus then 2 OH minus. so டோட்டலா 3 அயான்ஸ் இருக்கு. so 1/2 factor எடுத்துட்டீங்கன்னா that is 1/2 factor, I factor, that is 3. option 2 is right answer. அடுத்த கேள்வி, the percentage of pyridine that forms pyridinium ion in 0.1 aqueous pyridine solution. okay, percentage of pyridine that forms pyridinium ion. இவங்க கேக்குறது என்னன்னா percentage of dissociation. இவங்க கேக்குறது percentage of dissociation கேக்குறாங்க. and கொடுத்துருக்கூடிய டேட்டா என்ன, கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 0.1 and kb ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, that is 1.7 into 10 to the power minus 9. then என்ன வரும், okay, formula kb is equal to c alpha square. so எனக்கு தேவை ஆல்பா முதல்ல கண்டுபிடிச்சாதான் என்னால percentage of dissociation கண்டுபிடிக்க முடியும். alpha is equal to root of kb by c. kb ஓட வேல்யூ என்ன வரும், that's around 1.7 into 10 to the power minus 9 divided by c. c ஓட வேல்யூ 0.1 then root. so நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.3 into 10 to the power minus 4 அப்படிங்கிற ஆல்பா வேல்யூ கிடைக்கும். பட் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்ம கேட்கறது percentage of dissociation. எடுத்துட்டீங்கன்னா 1.3 into 10 to the power minus 4 divided by 100, you will get 1.3 into 10 to the power minus 4 then plus minus 4 then percentage of dissociation then அப்ப into 100 தான் வரும். okay, percentage, yes, that's into 100. division கிடையாது, into 100 போட்டீங்கன்னா 1.3 into 10 to the power minus 4 plus 2, the answer is 0.013 percentage. option 4 is right answer. அடுத்தது, if the E0 cell for a given reaction that has a negative value, so E0 ஓட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா டெல்டா G ஓட வேல்யூ எப்படி இருக்கும், அப்படி ஆப்போசிட்டா இருக்கும். பிகாஸ் ஃபார்முலா என்ன, டெல்டா G is equal to minus NF E0. அப்போ டெல்டா G ஓட வேல்யூ பாசிட்டிவ்னா E0 ஓட வேல்யூ நெகட்டிவ்.
அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சரி, இப்போ இது நெகட்டிவ், இது பிளஸ். அப்போ டெல்டா ஜிக்கும் அண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்க்கு இடையில கூடிய ரிலேஷன்ஷிப் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு delta G naught, yes, G naught is equal to minus RT ln equilibrium constant. இந்த மாதிரி இருக்கும். சரி, அப்போ இங்க இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படியே டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கேயும் மைனஸ் இருக்கு. டெல்டா ஜிக்கும் இதுக்கும் இடையில இருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ இது பிளஸ் வந்துச்சுன்னா அது அப்படியே மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் மீன்ஸ் இங்க ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல போடும்போது கிரேட்டர் தென் 1 ஆர் லெஸ் தென் 1. ஸோ 1க்கு தான் ரிலேட் ஆகும். ஸோ இங்க இது கிரேட்டர் தென் 0, இது லெஸ் தென் 1. ஸோ டெல்டா ஜியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த இதுவும் ஒரே மாதிரி, இந்த டெல்டா ஜி மட்டும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். So less than 1. Option 3 is right answer. Okay, option 3 is right answer. அடுத்தது, which of the following is incorrect for ideal solution? Incorrect தான் கேட்டிருக்காங்க. Ideal solution அப்படினாலே என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது கரெக்ட் தான். டெல்டா பி, ஓகே, சேஞ்ச் இன் பிரஷர் 0, then enthalpy of mixing 0, volume change 0. ஓகே, ஆக்சுவலி வால்யூம் சேஞ்ச் 0னா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சும் 0வா தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் மட்டும் உங்களுக்கு 0 ஆகாது. எய்தர் அது பாசிட்டிவா இருக்கும், அப்படி இல்லைன்னா நெகட்டிவா இருக்கும். அடுத்து, the solubility of AgCl with solubility products. ஸோ KSP யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, solubility product கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் NaCl சொல்யூஷன் would be கான்சன்ட்ரேஷனுக்கு KSP யோட வேல்யூ இருக்கு. சரி, கான்சன்ட்ரேஷன் solubility product fine right. கேக்குறது solubility கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் AgCl எடுக்கிறோம். AgCl Ag plus then Cl minus. Ag plus அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் a weak electrolyte. ஸோ அதோட solubility நான் S ன்னு வச்சுக்கிறேன். இப்போ Cl minus நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்? இதோட solubility S தான், பட் பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைட், இது கூட ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இருக்கு. இதை நம்ம காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டியூ டு அக்கார்டிங் டு காமன் அயான் எஃபெக்ட் இங்க சிஎலோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? AgCl இருக்கக்கூடிய சிஎலோட solubility பிளஸ் அந்த 0.1. அண்ட் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா 0.1 அப்படிங்கிறது சால்பிலிட்டியோட ரொம்ப ரொம்ப அதிகமான வேல்யூ. சால்பிலிட்டியோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம KSP அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? S அகைன் S பிளஸ் 0.1 சிம்பிளா 0.1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ மல்டிப்ளை பை இங்க 0.1. சரி, எனக்கு தேவை சால்பிலிட்டி. தட் மீன்ஸ் KSPயோட வேல்யூ இங்க இருக்கு 1.6 into 10 to the power minus 10 divided by 0.1 நம்ம எப்படி போடலாம்? 10 to the power minus 1 போடலாம். ரைட், அப்போ 1.6 into 10 to the power minus 9 வரும். அவ்வளவுதான். ஆப்ஷன் 4 is right answer. அடுத்தது, next, suppose the element X and Y combine to form two compounds XY2 and X3Y2 when 0.1 mole of XY2 weight 10 gram. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த டேட்டா வச்சு, ஓகே, இந்த பாயிண்ட வச்சு மோலார் மாஸ் ஆஃப் XY2 கண்டுபிடிக்கலாம். எப்படி? மோலார் மாஸ், ஓகே, அண்ட் given மாஸ். நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், ரைட்டா? இப்போ எனக்கு தேவை மோலார் மாஸ். மோலார் மாஸ் மேல போச்சுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கீழே வரும். ஸோ given மாஸ் 10 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் இங்க இருக்கு. ஸோ ரெண்டையும் போட்டீங்கன்னா மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு given மாஸ் டிவைடட் பை n. ஓகே, ஸோ 10 டிவைட் பை 0.1 இங்க உங்களுக்கு 100 கிடைக்கும். 100 கிராம் பர் மோல். ஓகே, கிராம் பர் மோல், ரைட். அடுத்தது, மோலார் மாஸ் ஆஃப் X3Y2. ஸோ இங்க இருக்கு X3Y2. அதுவும் அதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்றோம். given மாஸ் 9 கிராம் டிவைட் பை மோலார் மாஸ் 0.05.
0.05. இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 800. ஓகே, ஸோ 180 கிடைக்கும். 180 கிராம் பர் மோல். சரி, அப்போ இந்த ரெண்டு மாலிகுலோட மோலார் மாசம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? இதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்றோம். எப்படி? ஏங்கிறது அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் பிங்கிறது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒய், ரைட்? ஸோ அதனால ஏஎக்ஸ் பிஒய்னு போட்டிருக்கேன். ஏஎக்ஸ் பிளஸ் எத்தனை ஒய் இருக்கு? இங்க 2 ஒய் இருக்கனால 2 by it's equal to, okay, it's equal to என்ன பண்றேன் 100ன்னு போடுறேன். அதே மாதிரி இங்க எத்தனை x இருக்கு? 3 இருக்கு. ஸோ 3ax plus 2by it's equal to 180. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 2b இங்கேயும் 2b கட் ஆகுமா? தென் ax இங்க 3ax மைனஸ் பண்ணா உங்களுக்கு மைனஸ் 2ax கிடைக்கும். இட்ஸ் ஈக்குவல் டு 100 minus 180 minus 80 வருமா? minus 80. then ax, okay, atomic mass of x என்ன வரும்? minus 80 divided by 2 you will get 40. கரெக்டா? அப்போ x ஓட அட்டாமிக் மாஸ் கிடைச்சிருச்சு. அப்ப x ஓட அட்டாமிக் மாஸ் கிடைச்சிச்சுன்னா அது அப்படியே ஈக்குவேஷன் 1ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். my equation 1, equation 2. ரைட்டு, அடுத்து என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1 ஏ என்ன வரும்? ஏஎக்ஸ் அதை நம்ம 14 போடலாம். 40 plus 2by it's equal to 100. now 2by is equal to 100 minus 40 வந்துரும். so 60. then by it's equal to 30 வருமா? yes, 60 by 2 30. yes, ரெண்டும் கிடைச்சிருச்சு. x ஓட அட்டாமிக் மாஸ் 40, y ஓட அட்டாமிக் மாஸ் 30. 40 and 30, option 3 is right answer. Right answer. அடுத்தது, the number of electron delivered in the at the cathode during electrolysis by current 1 ampere in 60 seconds and the charge of electron கொடுத்திருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சார்ஜ் கண்டுபிடிப்போம். q is equal to it. iங்கிறது 1 ampere. so 1 ampere 1 multiplied by 60 seconds 60. அப்போ 60 கூலும் வரும். 60 கூலும் சார்ஜ் இருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ்? so number of electrons, so q is equal to nc வரும். okay, so number of electron multiplied by charge of 1 electron. so நமக்கு இப்போ 60 கூலும் இருக்கு. அப்ப n is equal to என்ன வரும்? 60 divided by charge of electron. charge of electron means 60 divided by 1.6 into 10 to the power minus 90. அங்கேயும் கூலும் இங்கேயும் கூலும் கட் ஆகும் போது உங்களுக்கு 3.75 into 10 to the power 20 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஆப்ஷன் 1 is right answer. okay, option 1 is right. அடுத்தது, AlF3 is soluble in HF only in presence of KF. it is due to the formation of, ஆக்சுவலி இங்க என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த காம்ப்ளெக்ஸ் அயான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that is K3Al-F6 octahedral complex. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது டைரக்டான கேள்வி. ஆப்ஷன் 4 is right answer. next, zinc can be coated on iron to produce galvanized iron, but the reverse is not possible because, இதுக்கான காரணம் என்னன்னா ஜிங்க் இப்போ எஸ்ஆர்பி வேல்யூ நீங்க எடுக்கும்போது ஜிங்கோட எஸ்ஆர்பி வேல்யூ விட அயனோட எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம். ஜிங்கோட எஸ்ஆர்பி வேல்யூ கம்மினா இது என்ன ஆகும்? இது ஆக்சிடைஸ் ஃபாஸ்ட். ஓகே, ஃபாஸ்டா ஆக்சிடைஸ் பண்ணும். மேல அயனுக்கு மேல ஜிங்கை நீங்க ஒரு கோட்டிங்கா கொடுக்கும்போது ஜிங்க் ஃபாஸ்டா ஆக்சிடைஸ் ஆகும், அயன் ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ இதுதான் இங்க நடக்கும். நமக்கு ஜிங்க் கரோஷனை தடுக்கணும். கரோஷன்ங்கிறது என்ன? ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல். அப்போ அயனை விட ஈஸியா ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய ஜிங்க் பக்கத்துல போடும்போது ஜிங்க் ஃபாஸ்டா ஆக்சிடைஸ் ஆகும், அயன் ஆக்சிடைஸ் ஆகாது.
So zinc has a higher negative value potential than iron. So option 2 is right answer. அடுத்தது the hybridization of atomic orbital of nitrogen or NO2 plus NO2 plus, that is sp hybridization, then NO. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது sp2 hybridization. Okay, sp2 hybridization. Then finally NH4 ல that is sp3 hybridization. Okay, option 1 is right answer. அடுத்து which of the following fluoro compound is most likely to behave Lewis base? Lewis base என்ன? எலக்ட்ரான் பேர் டோனார். ஓகே, இப்போ இங்க இருக்கிறதுல pf3 ல மட்டும்தான் என்ன இருக்கும்? f ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுதான் உங்களுக்கு எலக்ட்ரான் பேர் டோனரா. அடுத்த கேள்வி எடுத்துட்டீங்கன்னா which of the following pairs of ion is isoelectronic and isostructural? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். காரணம் என்னன்னா ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், அண்ட் ஐசோ ஸ்ட்ரக்சர் அதோட ஜியாமெட்ரி சேமா இருக்கணும். இங்க நீங்க பார்க்கும்போது ClO3 அண்ட் SO3 2- இருக்கும், இந்த ரெண்டுமே உங்களுக்கு சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் கூடவே இதோட ஹைபிரிடைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே sp3 அண்ட் ஒரு லோன் பேர் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு 3 பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். சரி, ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் NEET 2026 மறக்காம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஆல்வேஸ் திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, இப்போ the further details தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. That's it. See you on next class. Take care of yourself. Bye.